எஸ்என்ஆருக்கான ஃபுல் சைக்காலஜி கோர்சஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவே பார்ட் 2 வீடியோஸும் இருக்குது. அதுவுமே அப்டேட் வந்து பண்ணுவேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் நம்மளுடைய கோர்சஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 40+ மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 40+ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. ப்ராப்பரான பிரேக் செஷன் நாலேஜ் வேணும்னா தாராளமாக நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி உங்களுக்கான நாலேஜ் வந்து லேர்ன் வந்து பண்ணிக்கோங்க. பிசினஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உழைக்கும். Because money is always ultimate. ஹாய் தலைவா, ஐ எம் ரியோ ட்ரேடர். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அந்த பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். 10 ட்ரேடுக்கான சைக்காலஜி மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி எஸ்என்ஆர் படித்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பையர் தான் வரும்னு சொல்லிட்டு எதனால் நான் ட்ரேடு போட்டேன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான சைக்காலஜியோட பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த பையர் ஆர்டர் போடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் தான் இருக்குது. இந்த லெவலில் மார்க் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக ஒரு பையர் ஆர்டர் வந்து போட்டேன். ஓகேவா, இது மட்டும் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் போட்டேனாக்கா கிடையாது, இன்னுமே நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கனாக்கா அப் ட்ரெண்டு. எப்போவுமே நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓகேவா, அப் ட்ரெண்டுனா அப்பில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும், டவுன் ட்ரெண்டுனா டவுனில் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, இப்போது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ஏரியாவில் லெவலை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிசி மார்க்கெட்டில் ஒரு எஸ்என்ஆர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணுன்னாக்கா சரியாக நீங்கள் அந்த விக்கில் தான் பார்த்தீங்கன்னாக்கா லெவல்ஸ் வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் கோர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் ரவுண்ட் நம்பர் இருக்குது. இந்த ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வேலிடான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணும்போது இந்த ரவுண்ட் நம்பருக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா கலர் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ ரவுண்ட் நம்பருக்கு நேராக கலர் சேஞ்ச் நடந்திருந்தால் அது வந்து ஒரு வேலிடான ரவுண்ட் நம்பர். ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் இந்த 3 கேண்டில் நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ் வந்து எடுத்திருப்பேன் இந்த க்ரீன் ஆர்டர் வந்து போடுறதுக்கு. ஓகேவா, ஸோ அந்த சைக்காலஜி வந்து எப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்காலஜி வந்து மென்ஷன் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 இந்த டைப்பில் பையருடைய என்ட்ரி வர்றதுக்கு ஸோ செல்லர் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய வீக்னஸ் வந்து பார்க்க மீன் பண்ணுது மறைமுகமாக. ஸோ அந்த சைக்காலஜி தான் இது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள் சின்னதாக வந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விட இந்த ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டாவது கேண்டில் விட இந்த மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஓகேவா, இங்கே என்ன சைக்காலஜி நடந்திருக்குனாக்கா ஃபஸ்ட்டு வீக்காக வந்த செல்லர்ஸ் தன்னுடைய ஃபோர்ஸ் வந்து செகண்ட் கேண்டிலுக்கு கொடுத்து ஸ்ட்ராங்காக ஆயிருக்கு. ஓகேவா, ஸ்ட்ராங்காக ஆன செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 கேண்டிலில் இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணாவது கேண்டிலுக்கு வந்து கொடுத்துருக்கு. மூணாவது கேண்டில் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா வீக்காக இருந்த செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் செல்லருடைய ஃபுல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் கொடுத்துட்டான். அதனால் இந்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் பையர் மட்டும் தான் என்ட்ரி ஆகுவாங்க. ஸோ சப்போர்ட் லெவலில் சரியாக முடிஞ்சதால் இப்போது இந்த ஸ்ட்ராங்காக இருந்த செல்லர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் வீக்காக நமக்கு வந்து ஆகிட்டான். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜி. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சைக்காலஜியுமே இருக்குது இதோடைய விக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு கேண்டில் விக்கு பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அண்ட் செகண்ட் கேண்டில் விக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விக்கை விட இந்த ரெண்டாவது கேண்டில் விக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டாவது கேண்டில் விக்கை விட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணாவது கேண்டில் விக்கு பாருங்கள் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓகேவா, இந்த ரெண்டாவது கேண்டில் விக்கை விட. ஓகே, இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பையருடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 கேண்டில் நமக்கு வந்து மீன் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுவுமே ஒரு சைக்காலஜி தான். இந்த கன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த ஏரியாவில் நான் வந்து ஸ்ட்ராங்காக பையர் தான் வருவான்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டேன். இப்போது இந்த பையருக்கு ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லை லாஸ் கொடுக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, இந்த ஏரியாவில் நான் வந்து பையர் ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற ஒவ்வொரு என்ட்ரியுமே இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜி மெத்தட். சரிங்களா? இந்த சைக்காலஜி மெத்தடுக்கு மீனிங் வந்து CWRV. இதுக்கான ஃபுல் மீனிங் வந்து கேண்டில் விக் ரீடிங் வேல்யூம். சரிங்களா? இது வந்து லைவ் மார்க்கெட்டுக்குமே சூட்டபுளாக இருக்கும், ஓடிசி மார்க்கெட்டுக்குமே சூட்டபுளாக இருக்கும். லைஃப் லாங் வரைக்குமே இந்த மெத்தட் வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். அதோடைய கான்செப்ட் தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து டீகோடிங் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சைக்காலஜி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னாக்கா, நாம் என்ட்ரி போடுற கேண்டிலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் கேண்டிலும் இல்லை ஒரு பையர் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே பாருங்கள், அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து சைக்காலஜி மெத்தட் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வின்னிங் வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ட்ரா பண்ணி ஸோ ட்ரேட் எடுப்பேன். ஸோ சைக்காலஜி யூஸ் பண்ணதால் இந்த க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போது நம்ம செகண்டாக ட்ரேட் எடுத்திருக்கோம், அந்த ட்ரேடுக்கான சைக்காலஜியுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு ஆட்ஸ். உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ரியோ ப்ரொஃபைலை இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து என்னுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் என்னுடைய காண்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரெண்டாவது ட்ரேட். ஸோ இந்த ரெண்டாவது ட்ரேடில் இதுலேயுமே சைக்காலஜிஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் எடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் தான் வருவான்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த என்ட்ரி போடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் மொமெண்டம் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு செல்லர் ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா? இப்போது இதோடைய சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்து மிடில் ஆஃப் த டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? இதே வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். இந்த விக்கோட ஓடிசி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விக் தான் நமக்கு 100% பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? இது நம்மளுடைய ப்ரீமியம் கோர்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்காலஜிஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டு அண்ட் செகண்ட் ஒன் சார்ட்டோடைய சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் நம்பர். ஓகேவா? இது வந்து ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். இந்த ரவுண்ட் நம்பருக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலை ட்ரா பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த ரவுண்ட் நம்பர் பார்த்து வேலிடா நாட் வேலிடான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கலர் சேஞ்சு நடந்திருக்கு. ரவுண்ட் நம்பரில் கலர் சேஞ்சு நடந்திருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிடான ஒரு ரவுண்ட் நம்பர். அப்படி இந்த ஏரியாவில் கலர் சேஞ்சு நடக்கலனாக்கா அது நாட் வேலிட் ரவுண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்து கலர் சேஞ்சு நடந்திருக்கு ரவுண்ட் நம்பருக்கு நேராக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வேலிடான ரவுண்ட் நம்பர். ஓகேவா? அண்ட் இந்த ரவுண்ட் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அதனால் இன்னுமே இந்த எஸ்என்ஆர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு வந்து மீன் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியாவில் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டமாக வந்திருக்கு. மொமெண்டமே வந்தாலும் இந்த ஏரியாவில் தன்னுடைய பையர்ஸோடைய வீக்னஸ் வந்து நமக்கு வந்து மீன் பண்ணியிருக்கு. ஸோ எதனாலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேண்டில் பின்னிங் டேப் கேண்டில் நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவலை ரீச் பண்ணால் தான் நான் வந்து ட்ரேடு எடுக்கணுமே. ஓகேவா? அதே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த கேண்டில் வந்த உடனே நெக்ஸ்ட் கேண்டில் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கு. வந்த பையர் அடுத்துமே பார்த்து ஒரு பையராக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை காமிச்சு ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பையராக முடிஞ்சிருக்கு. பையராக முடிஞ்சாலுமே நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பையர் வந்து வரும், கம்பல்சரி வரும். ஆனால் நான் இங்கேயுமே ட்ரேட் எடுக்கலை. எதனால் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லோ கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவலை எனக்கு வந்து ரீச் பண்ணணும். ரீச் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து ட்ரேடே எடுக்கணும் சைக்காலஜி வச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டாவது கேண்டில் பார்த்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இன்வெர்டர் ஹேமர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கேண்டில்லே பையர் வந்து வீக் ஆகிட்டாங்க. ஸோ எதனால் வீக் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் இந்த அளவுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? க்ளோஸ் ஆனதால் இந்த விக்கி யாரை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்லருடைய ப்ரெஷரை வந்து மீன் பண்ணுது. எதனால ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்ச லெவல்லே ரிஜெக்ஷன் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பையர் வந்து வீக் ஆகிட்டான் எனக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு.
ஸோ என்ன தான் வீக்காக ஆனாலும் நான் வரைஞ்ச இந்த லெவலை வந்து பையர்ஸ் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்கா ரீச் பண்ணணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போது இந்த 4 கேண்டிலில் இருக்கக்கூடிய பவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கேண்டிலில் பையர் வந்து காட்டியிருக்கு. காட்டின உடனே தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே இது வந்து ஒரு மர்போசா கேண்டிலாக மார்க்கெட்டில் வந்து நான் ட்ரா பண்ண இந்த எல்லோ கலர் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ண உடனே இந்த ஏரியாவில் பையர் வந்து வீக் ஆகிட்டான். ஸோ எப்படி வீக் ஆகிட்டான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 அண்ட் இந்த கேண்டில் விட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இது வந்து 2 அண்ட் இந்த 3வது கேண்டில் இப்போ ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ சின்னதாக இந்த ஏரியாவில் வந்து தன்னுடைய ஃபுல் பவரை காட்டி இந்த ஒரே கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் சைக்காலஜி. ஓகேவா? ஸோ தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை காட்டின உடனே இந்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ரீச் ஆகிடுச்சு. லெவலில் ரீச் ஆன உடனே இந்த மாதிரி சைக்காலஜி இருந்தால் இந்த ஏரியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரா பண்ண இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் ஷோர் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வின்னிங் கொடுக்கும். இந்த ஏரியாவில் என்ட்ரி போட்டிருக்கேன். இப்போ இது லாஸ் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ சைக்காலஜி பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டாக்கா என்ட்ரி வந்து போடலாம். இது வந்து நமக்கு வந்து ஷோர் ஷார்ட்டாக வின்னிங் தான் கொடுக்கும். ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோர் ஷார்ட்டாக வின்னிங் கொடுக்குன்னு சொல்கிறேன்னு நம்ம வந்து ப்ராப்பரான சைக்காலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகேவா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது லாஸ் கொடுக்குதா இல்லை ப்ராஃபிட் கொடுக்குதான்ட்டு. ஓகே, எஸ், இது பார்த்தீங்கன்னாக்கா 100% ஷோர் ஷார்ட் வின். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த சைக்காலஜி மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா நாம் போடுற என்ட்ரி கேண்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செல்லருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அடுத்த ட்ரேடுக்கு வந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய 3வது ட்ரேட். இந்த 3வது ட்ரேடில் பார்த்து இதுலேயுமே சில சைக்காலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பையர் தான் வருவான்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் தான். ஓகேவா? ஒரு எஸ்என்ஆர் வந்து ரவுண்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா அது வந்து ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கோர்ஸ் வீடியோவில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த ஏரியாவில் ஏன் நான் வந்து பையர் ஆர்டர் வந்து போட்டேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ட்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் இருந்து இந்த ஏரியா வரைக்கும், ஸோ இந்த ஏரியா வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டை வந்து மீன் பண்ணுது. ஸோ அப் ட்ரெண்டை மீன் பண்ணாலும் இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கான ஒரு கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எல்லோ கலர் லைன் வந்து இந்த ஸ்ட்ராங்கான கலர் சேஞ்ச் எஸ்என்ஆரில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். வச்ச உடனே ட்ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ட்ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண உடனே இந்த ஏரியாவில் எனக்கு வந்து ரவுண்ட் நம்பர் இருக்குது. எதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் நம்பர்லேயே எனக்கு வந்து கலர் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு இந்த ஏரியாவில். ஓகேவா? ஸ்ட்ராங்கான கலர் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அதனால் இந்த ரவுண்ட் நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரவுண்ட் நம்பர் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கணும். எஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 இடத்துல ஸ்ட்ராங் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் வந்து நடந்திருக்கு. இந்த ரவுண்ட் நம்பர் இப்போ வந்து எனக்கு வேலிடுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஒரு ரவுண்ட் நம்பரில் ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் நடந்திருந்தால் அது வந்து வேலிடான ரவுண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இது மட்டும் நான் வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் எடுக்கல. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மீன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பாருங்கள், 2 ரெட்டு 1 க்ரீன் வந்திருக்கா. ஸோ இந்த மார்க்கெட்டு இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி வந்து போட்டிருப்பேனே. மறுபடியும் பாருங்கள், 2 செல்லர் வந்திருக்கு. 2 செல்லர் வந்த உடனே மார்க்கெட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுன்னு நான் வந்து ஒரு கோர்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுவுமே நம்மளோட கோர்ஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ நம்மளோட கோர்ஸ் வீடியோ ஆக்சஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுது சொல்லிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பையர் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரேடே என்ட்ரி போட்டேன். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெண்டு வந்து பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் நம்பரை பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுறது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஒரு என்ட்ரி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா 30 மினிட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து
10 ட்ரேடு எஸ்என்ஆர் பார்த்தீங்கன்னாக்கா லெவலில் மார்க் பண்ணி எடுத்தது. நான் அதையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷோ பண்ணுறேன். இது வந்து குறுக்கால கட் பண்ணி எடுத்தது கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதாவது லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் ரீஃபண்ட் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது க்ரீன் கலர் கேண்டில் தான் வந்திருக்கு இந்த ஏரியாவில். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இது. ஸோ குறுக்கால பார்த்தீங்கன்னாக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ வின் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு மட்டும் நான் வந்து அதோட பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடை வந்து கட் பண்ணி எடுத்திருப்பேன் வீடியோ. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஓகேவா. இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா. லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருப்போம். ஸோ எல்லாமே கிளியராக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஸோ ஒவ்வொரு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னாக்கா காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மேட்ரு எதுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வின் ஆகிற இடத்துல மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து லாஸ்ட் ட்ரேடு. இந்த ட்ரேடு எடுத்ததுக்கான ரீசனுமே நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். தொடர்ந்து 26 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 ட்ரேடுமே நான் எடுத்திருப்பேன். ஓகேவா. லைன் பை லைனாக எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ நிறைய பேர் மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தா இது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸோ வீடியோ ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய 4th ட்ரேடு. இந்த 4th ட்ரேடில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து லாஸ் பண்ணியிருப்பேன். சின்ன ஒரு மிஸ்டேக் தான். லாஸ் பண்ணாலுமே நான் அடுத்த ட்ரேடே க்ரீன் போட்டு ப்ராஃபிட்டுமே எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மார்க்கெட்லையுமே ஒரு சைக்காலஜிஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பையர் தான் வருவோம்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கலர் சேஞ்சஸ்னால தான். ஓகேவா. ஸோ இந்த 3 கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்துருக்கு பாருங்கள், ப்ளஸ் இந்த ரெட் கேண்டில். ஓகேவா. இந்த ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர் வச்சு தான் நான் வந்து ஒரு க்ரீன் என்ட்ரி இந்த ஏரியாவில் போட்டிருப்பேன், லெவலை மார்க் பண்ணி. தெரியுதுங்களா. ஓகேவா. பட் இந்த ஏரியா மார்ஜினல் சேஃப்டியோட தான் நான் எடுத்தேன். ஓகேவா. அந்த கேண்டிலில் பட் நமக்கு வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்கோம். எதனாலன்னு பார்த்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த கேண்டில். ஓகேவா. இந்த கேண்டிலில் நியூ லோ ஃபார்ம் பண்ணி இந்த ஏரியாவில் பார்த்து வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா. பட் லாஸ் வந்து கொடுத்துருந்தாலுமே நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து பையர் ஆர்டர் வந்து போட்டிருப்பேன். ஓகேவா. ஸோ அங்கேயுமே பார்த்து ஒரு சைக்காலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த ஏரியாவில் சின்ன ஒரு மிஸ்டேக் தான். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ 2 செல்லர் கேண்டில், 3வது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர் கேண்டில். ஓகேவா. அதேமாதிரி இந்த ஏரியாவிலும் பாருங்கள் 2 செல்லர் கேண்டில், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா. அண்ட் இந்த ஏரியாவில் பாருங்கள் 2 செல்லர் கேண்டில், இந்த ஏரியாவில் 3வது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர் கேண்டில். ஓகேவா. மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து 3 இடத்துல மட்டும்தான் ரெக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுமே. நான் வந்து இந்த லெவலுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ 4வது ஏரியாலுமே சம்டைம்ஸ் ரெக்ஸ்பெக்ட் பண்ணும், இந்த கலர் சேஞ்ச் பேட்டர்ன் நமக்கு வந்து லெவலில் வந்து ரெக்ஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரேடு வந்து க்ரீனாக வந்து போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து சப்போர்ட் லெவல், சப்போர்ட்டில் பையர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. அதனால் 4வதுமே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பேட்டர்ன் வந்து வரும்னு சொல்லிட்டு தான் என்ட்ரி போட்டேன். பட் மார்க்கெட் வந்து ரெக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த ஏரியா லாஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா. ஸோ லாஸ் வந்ததுக்கான இன்னொரு மெயின் ரீசன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எதனாலன்னு பார்த்து இந்த ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில் வந்து இந்த ஏரியா பாருங்கள், இந்த வீக்கான ஒரு இன்வெர்டர் பின்பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த பின்பாரில் பார்த்தீங்கன்னாக்கா செல்லருடைய ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் இருந்துமே இந்த ஏரியாவில் லோவாக பார்த்தீங்கன்னாக்கா மீன் பண்ணியிருக்கு. அதாவது நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணால் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து வரும். ரெட்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தா, அதுவே க்ரீனில் வந்து நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தால். ஓகேவா. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து க்ரீன் தான் வருமே. ஓகேவா. இதை நான் கவனிக்கலை. 2வது தப்பு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து 4வது ஏரியாவில் கலர் சேஞ்ச் பேட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவுமே கெஸ்ஸிங் வந்து தப்பு. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த ரவுண்ட் நம்பர் வேலிடா நாட் வேலிடான்னு சொல்லிட்டு பார்க்கல. ஸோ சைடில் எங்கேயுமே கலர் சேஞ்ச் வந்து நடக்கலை. அதனால் இந்த ஏரியாவில் வந்து லாஸ் வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா. லாஸ் வந்து கொடுத்தாலுமே நான் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ட்ரேடு மறுபடியும் பையர் ஆப்ஷன் தான் வந்து போட்டிருப்பேனே. ஓகேவா. ஸோ இந்த பையர் ஆர்டர் வந்து போட்டதுக்கு ரீசன் இந்த 3 கேண்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ் வந்து எடுத்திருப்பேன். ஸோ இந்த 3 செல்லர் கேண்டிலில் ஒரு சைக்காலஜி வந்து எடுத்திருப்பேன். ஓகேவா. இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான மொமெண்டல் லெவல், இது வந்து கம்பல்சரி ரெக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியே ஆகணும். ஓகேவா. சிங்கிள் லெவல் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மொமெண்டம் ரவுண்ட் நம்பர்
சாரி இந்த மாதிரி மொமெண்டம் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் சைக்காலஜி எடுத்தது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பாருங்கள், ஸ்ட்ராங்காக வந்த இந்த செல்லர் கேண்டில் ரெண்டாவது கேண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆயிடுச்சு. ஏன்னா பாடி பாருங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெண்டாவது கேண்டிலில். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க. வீக் ஆன உடனே இந்த 2 கேண்டிலோடைய பவர் பார்த்து இந்த 3வது கேண்டிலில் கொடுத்து ஸோ ரெட்டாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த ஏரியாவில் வந்து லாஸ் வந்திருக்குன்னு சொன்னேன். ப்ளஸ் நியூ லோ ஃபார்ம் பண்ணதால் நமக்கு இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டாகவே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் அப்போ லாஸ் வந்துருச்சு. இந்த ஏரியாவில் நியூ லோ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. இந்த கேண்டில் ஃபுல்ஃபில் பண்ண உடனே இப்போ இந்த ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர் இந்த ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண போதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா, ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ட்ராங்காக வந்த செல்லர் ரெண்டாவது கேண்டிலே வீக் ஆகிடுச்சு. வீக் ஆன உடனே இந்த 2 செல்லர் கேண்டிலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த 3வது கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ ஃபார்ம் பண்ண உடனே இந்த மொமெண்ட் எஸ்என்ஆர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் ஒர்க் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் இந்த ஏரியாவில் மறுபடியும் ஒரு கிரீன் என்ட்ரி போட்டிருப்பேன். ஸோ இது வந்து வின் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே நமக்கு வந்து ஷோர் ஷாட் வின்னு தான். ஓகேவா, ப்ராப்பரான சைக்காலஜி யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக வின் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு வந்து லாஸ் பண்ணியிருப்பேன் சின்ன ஒரு மிஸ்டேக்கால். ஸோ எதனால் வந்து அந்த ஏரியாவில் லாஸ் வந்ததுன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் இந்த ஏரியாவில் மறுபடியும் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னாக்கா பையர் தான் வரும்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்ததுக்கான ரீசனுமே இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா, சைக்காலஜி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது வந்து நமக்கு வந்து விட்ட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கவரி வந்து பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த ட்ரேடுக்கு வந்து நம்ம போயிடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயிலாக புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய 5வது ட்ரேட். ஓகேவா, ஸோ இந்த 5வது ட்ரேடில் இதுலையுமே சைக்காலஜிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து போட்டிருப்பேன். இதுக்கான ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராங்கான கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் மூலியமாக தான் இந்த என்ட்ரி வந்து நான் போட்டிருப்பேனே. ஓகேவா, ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் ஒன் இந்த லெவல். ஓகேவா, இந்த லெவலுக்கு நேராக ஒரு ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ஆயிருக்கு. இந்த ரவுண்ட் நம்பர் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ப்ளஸ் பிரேக் அவுட் ஆனாலும் பார்த்து இந்த ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வேலிட் தான். ஓகேவா, இந்த ரவுண்ட் நம்பருக்கு நேராக ஒரு லெவலை ட்ரா பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் ரவுண்ட் நம்பர் வேலிடான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா எஸ் வேலிடு தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்தெல்லாம் கலர் சேஞ்ச் 2 ஏரியாவில் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவுண்ட் நம்பர் நமக்கு வந்து வேலிடான ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சி போயிடுச்சு. அண்ட் 3வது ஒன்று நான் வந்து சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி நான் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா லெவலை வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கிரீன் கலர் லைன். ஓகேவா, லென்த்தாக ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லெவலை ரீச் பண்ண உடனே தான் நான் வந்து செல்லர் என்ட்ரி வந்து போட்டிருப்பேனே. பட் இந்த ஏரியாக்குள்ளே நான் வந்து என்ட்ரி போட்டதுக்கான ரீசன் இப்போ இந்த பையர் கேண்டில் பாருங்க. ஸோ இந்த பையர் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்ம் பண்ணாலுமே இந்த ஏரியாவில் விற்க எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் வந்து வாங்கியிருக்குன்னு பாருங்க. ஓகேவா, ஸோ ரிஜெக்ஷன் வாங்கி நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலில் இருக்கக்கூடிய பவர் எல்லாமே இந்த கேண்டிலுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு கொடுத்துருக்கு. கொடுத்த உடனே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மர்போசா கேண்டில் நமக்கு வந்து ஆக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு லெவலில் மர்போசா கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ரிவர்சல் தான் வருமே. ஓகேவா, நமக்கு வந்து அக்யூரேட்டான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து போட்டிருப்பேனே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெவலை மார்க் பண்ணுறது நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா, இந்த லெவலை மார்க் பண்ணுறது நம்மளுடைய ப்ரீமியம் கோர்ஸில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். பட் ஆல்ரெடி எஸ்என்ஆர் படித்தவங்களுக்கு இது நல்லாவே வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இந்த ஏரியாவில் இந்த சைக்காலஜி மெத்தட் வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் என்ட்ரி போட்டிருப்பேன். ஓகேவா, இப்போ இது வந்து நமக்கு லாஸா இல்லை ப்ராஃபிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ட்ரி போட போகிறோம். ஓகே, என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5வது எஸ்என்ஆரோட ட்ராப் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா, ஸோ பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வருது. ஓகேவா, என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தா ரொம்ப லென்த்தாக பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து போகுது. ஸோ இன்னுமே அந்த 5 ட்ரேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனாக்கா இன்னுமே ½ hour போயிடும்.
ஸோ கிட்டத்தட்ட 1 hour கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா யாரும் பார்க்க மாட்டீங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 30 minutes கிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 5 கேண்டில் ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர் சைக்காலஜியோட பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த இன்னுமே 5 ட்ரேட் வந்து எடுத்திருப்பேன். அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன் நான் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ட்ரேடில் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி சைக்காலஜி மெத்தட் வந்து ப்ராப்பராக தெரியுனாக்கா ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் சிக்னலும் கொடுத்துட்டு இருக்கும். அந்த அட்வான்ஸ் சிக்னல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரோக்கர்லையுமே சப்போர்ட் பண்ணும். லைக் கோடாக்ஸ், ஒலியம் ட்ரேட், ஐக்யூ ஆப்ஷன், பாக்கெட் ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், A to Z, பினோமோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய அட்வான்ஸ் சிக்னல் சப்போர்ட் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மீதி கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் பார்த்து ஏகப்பட்ட சைக்காலஜிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. லவ் யூ ஆல்.